ஆஸ்கார் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. இல்லை ப்ரோ, மேக்கிங்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. மேக்கிங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சர்வைவல் ட்ராமானா அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஒன்று ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்குது, அதான் மேட்டர். படம் ரசனை தெரியாது ப்ரோ, அதான் பேசுவோம் அப்படி. இவர் ரசனை புளுத்தி ப்ரோ, பார்த்துக்கோங்க ப்ரோ. இப்போ படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி காட்டணும்னு சொன்னாங்க, பட் வந்து ஃபுல்லாகவே இந்த டெசர்ட்டே காமிச்சிருந்தாங்க. அதனால் அவ்வளோ படம் எடுக்கலை, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸ்லோவாக நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் வந்து அப்பாட் போயிருக்கான், போன உடனே அங்கே நடந்ததை காமிக்காமல் ஜஸ்ட் அந்த டெசர்ட்டு அவன் என்ன ஒர்க் பண்ண அப்படி காமிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? சுத்தமாக ஒரு பாலைவனத்துலேயே ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க. சுத்தமாக எப்படா எந்திரிச்சு வரும்னு ஆகிப்போச்சு. அவ்வளோதான் ப்ரோ. தெரியல, ஒரே என்ன வெளிநாட்டுக்கு போகிறது, இங்கேருந்து துபாய் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஹீரோ வந்து மாட்டிட்டு பாலைவனத்தில் கூட்டி கொண்டு போய் கம்பெனி வேலைன்னு சொல்லி போயிட்டு பாலைவனத்தை கூட்டி போய் படத்தை வந்து பாலைவனத்தில் தப்பிக்கிறது மாதிரியே அப்படியே முடிஞ்சிருச்சு படமே. அவ்வளோதான் ப்ரோ. படமே ஸ்லோவாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்லோவாக இருக்குது, பட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருந்தார், அப்புறம் உடம்பு கொஞ்சிச்சு, ஆக்டிங் இருக்குது. அவ்வளோ யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க யாரும். ஏன் அப்படின்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பட் வந்து ஒரு மூவினா ஃபைட்டிங் சீன் இருக்கணும், ரொமான்ஸ் சீன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். பட் ஒரே ஒரு ரொமான்ஸ் சீன் மட்டும்தான் இருக்குது, மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது. இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது, லைக் அப்ராட்லாம் அவங்க போனால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படியும் நடக்கும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தெரியும். எல்லாருக்கான படமா இது, இல்லை பர்டிகுலராக ஒரு ஆடியன்ஸ் தான் செட் ஆகணும்? இல்லை, எல்லாரும் பார்க்கலாம் இந்த படம். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அடிச்சுக்க முடியுமா? நல்லா ஆக்டிங் அவரோட ஆக்டிங் செம்ம ஆக்டிங், சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்டிங். அந்த வெயிட் லாஸ் பண்ணது அந்த 3 கெட்டப்பில் காட்டியிருக்காங்க அவர். ஆமாம், எப்படி இருக்கு பார்க்க? அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணது லைக் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக போகும்போது என்னடா வெயிட் போட்டார் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இருக்கும் அவ்வளோ ஒல்லியாக இருப்பார். என்ன இப்படி எப்படி தான் இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு ஆக்டிங் ஆஸ்கர் அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? போகும், கண்டிப்பாக போகும். உங்களுக்கு பிடிச்சது இருந்தாங்க? ஒன்றுமே இல்லை ப்ரோ, தண்ணியை தேடியே ரொம்ப படம் ஃபுல்லாகவே அலைஞ்சிட்டே இருந்தாங்க ப்ரோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்லாம் பிஜிஎம் நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் நல்லா தான் இருந்தது. சரி, ஓகே ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு எப்படி படம்? இது ஒரு இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல போய் இங்கே மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். பாதி எல்லா படமும் படம் ஃபுல்லாகவே பாலைவனத்தில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸ்லோ பேஸாக இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுதா? ஓகே, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் படம், நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, யார்கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான்.